ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் மர்மங்கள் நிறைஞ்சது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த உலகத்துல நிறைய விசித்திரமான விஷயங்கள் இருக்குது. நாம பிரபஞ்சத்தை பத்தி பார்த்தோம்னா, பிரபஞ்சத்துல பல கிரகங்கள் இருக்குது. அங்க யார் வாழ்றாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த கிரகத்துல ஆபத்தான விஷயங்கள் காணப்படுது. இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சூழல் பூமியோட சூழல்ல இருந்து மிகவும் வேறுபட்டது. ஏலியன்களை பத்தி நீங்க எப்போனா டிவிலயோ இல்லைன்னா போன்லயோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்துல வேற்று கிரகவாசிகள் உண்மையில இருக்கிறாங்களா, இல்லனா அது வெறும் கட்டுக்கதையா அப்படின்றது எப்பனா நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த வீடியோ மூலமா இது மாதிரி முக்கியமான தகவல்களை தான் பார்க்க போறோம். அதோட அடிப்படையில இந்த உலகத்துல உண்மையான வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை பத்தி விரிவாகவும் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற எல்லா விஷயத்தையும் நீங்க கேட்டப்புறம் கண்டிப்பா நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரி வாங்க, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை மறக்காம லைக்கும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்சத்தை பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சுட்டே வராங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தனித்துவமான விஷயம் இந்த பிரபஞ்சத்துல காணப்படுது. பூமியை தவிர வேறு பல கோள்கள் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கிரகம் பூமியை விட மிகவும் பெரியது மற்றும் வெப்பமானது. அது மட்டும் இல்லாம இந்த கிரகம் வளிமண்டலத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. ரீசண்டா ஒரு கிரகம் அதிக செய்திகள்ல வருது. அதோட பெயர் பாத்தீங்கன்னா K2-18b. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரகத்துல மிகப்பெரிய கடல்கள் மற்றும் ஹைட்ரஜன் இருக்கிறதுக்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாம இது தவிர இந்த கிரகத்துல இது போன்ற விஷயங்கள் நிறைய காணப்படுதாம். இப்போ K2-18b சிறப்பு தொலைநோக்கி மூலமா தேடுற பணியை தொடங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த தொலைநோக்கியை பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா இது ஒரு சாதாரண தொலைநோக்கியே கிடையாது. இந்த தொலைநோக்கி மூலமா இந்த கிரகத்தை பத்தி எல்லா விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கிரகத்துல வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் நம்ம கண்டறிஞ்சுக்கலாம் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. இங்கு பல கடல்கள் இருக்கலாம். இது தவிர இங்கு ஆக்சிஜன் குறித்து ஆய்வு செய்யப்படுது. இங்க தண்ணி இருக்குதா, இல்ல தண்ணி தவிர மரங்களும் செடிகளும் இருக்குதா, இல்லைன்னா இங்க நிலம் இருக்குதா, இது மாதிரியான விஷயங்களை இந்த தொலைநோக்கி மூலமா எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி மேற்கொள்ளப்படலாம். இப்போ இந்த தொலைநோக்கிய பத்தின சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறப்பு தொலைநோக்கியோட பெயர் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி. ஆக்சுவலா இந்த டெலஸ்கோப் டைம் மிஷின் மாதிரி வேலை செய்யுமாம். ஆக்சுவலா இந்த டெலஸ்கோப் 13.5 பில்லியன் ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்கும் வகையில வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலஸ்கோப் உதவியுடன் பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து கோள்கள் பற்றிய முழுமையான தகவல்களையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் கோள்கள் எப்படி பிரபஞ்சத்திற்குள் வந்தன, அவை எவ்வாறு தோன்றின, இதை பத்தின தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர பிரபஞ்சத்துல நடக்கும் பல்வேறு வகையான செயல்பாடுகள், விண்மீன் திரள்கள், பிளாக் ஹோல் மற்றும் பிறவற்றை பற்றிய தகவல்களும் இந்த டெலஸ்கோப் உதவியுடன் சேகரிக்கப்படும். இந்த டெலஸ்கோப் உதவியுடன் பிரபஞ்சத்துல தீர்க்கப்படாத மர்மத்தையும் தீர்க்க இது உதவும் என்று கூறப்படுகிறது. இந்த டெலஸ்கோப் உதவியுடன் K2-18b கிரகம் பற்றிய முழுமையான தகவல்களும் சேகரிக்கப்படும். இந்த கிரகம் பூமியை விட பல மடங்கு பெரியது. அது மட்டும் இல்லாம இந்த கிரகத்துல வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். K2-18b என்பது ஹைசீன் கோள் ஆகும். இது மற்ற கிரகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலஸ்கோப் உதவியுடன் இது போன்ற ஒரு கிரகத்தை பற்றிய தனித்துவமான ஒன்று வெளிச்சத்திற்கு வருவதை அறிந்தா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த கிரகத்துல வாயுக்கள் காணப்படும் விதம் மற்றும் வளிமண்டலம் பற்றிய தகவல்களை பார்க்கும்போது இந்த கிரகத்துல உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை சுட்டு காட்டுகின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரபஞ்சத்துல அமைந்துள்ள எக்ஸ்க்ளோ பிளானட்டுகளுக்கான தேடல் இப்போ ஒரு புதிய திருப்பத்தை எடுத்துள்ளது. K2-18bல வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர். இந்த கிரகத்துல பல்வேறு வகையான வாயுக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட விதம்
மற்றும் வளிமண்டலம் தெரியும் விதம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கிரகத்துல பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஞ்ஞானிகள் பல நூற்றாண்டுகளாக வேற்று கிரகவாசிகளை தேடுவது போல் இந்த கிரகத்திலேயும் சில நம்பிக்கைகள் உள்ளன. அதுக்கான தடயங்களும் காணப்படலாம். விஞ்ஞானிகளுக்கு ஆராய்ச்சி செய்யறது அவ்வளவு சுலபமாக இருக்காது. ஏன்னா இங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஹைட்ரஜனோட அளவு அதிகமானது மற்றும் ஆபத்தானதும் கூட. இங்க அதிக அளவு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால மற்ற வாயுக்களை கண்டறிவது கடினமாக இருக்கலாம். இது தவிர தேடுதலின் போது சில சிக்கல்கள் காணப்படுது. விஞ்ஞானிகள் புதிய திட்டத்துல பணிபுரியும் போதெல்லாம் நிறைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனா இந்த கிரகத்தை பத்தி கண்டுபிடிக்கிற வரைக்கும் விஞ்ஞானிகள் நிம்மதியாக இருக்க போறதில்ல. இந்த கிரகத்துல காற்று, நீர் மற்றும் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இங்க உயிரினங்கள் இருப்பதற்கான முழு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை இந்த கிரகத்துல உண்மையாவே வேற்று கிரகவாசிகள் இருந்தாங்கன்னா இன்னும் சில ஆண்டுகள்ல விஞ்ஞானிகள் அதை பத்திய முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இப்போ இந்த திட்டத்திற்கான பணிகள் நடந்து வருது. விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சி முடிவடைந்தாலோ இல்லைன்னா வேற்று கிரகவாசிகள் தொடர்பான தகவல்கள் கிடைத்தாலோ நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிடுறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.